இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எங்களுக்குள்ள எவ்வளவுதான் சண்டை நடந்தாலும், எல்லாருமே வந்து காரி துப்புனாலும், நாங்க அதெல்லாம் கண்டுக்க மாட்டோம். நாங்க திரும்ப ஒண்ணு சேர்ந்துருவோம். அப்படிங்கிற மாரி தான் வந்து பார்வதியும், கமருதீனும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பால் டாஸ்க்லலாம் பார்த்தோம்னா, பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. சபரிலாம் வந்து விலக்கி விட்டுட்டு இருந்தாரு. அப்புறம் விக்ரம்லாம் வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க பார்வதிக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் கமருதீன் பார்வதி கிட்ட, "நீ நல்லா விளையாண்டுன" அப்படின்னு சொல்லிட்டு ஹக்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. இதையுமே பார்த்தீங்கன்னா, பார்வதி வந்து சாண்ட்ரா கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, "நான் வந்து யாருமே பார்க்கலன்னு நெனச்சேன். பார்த்தா எல்லாருமே பார்த்துருக்காங்க. ஊரே பார்த்துருச்சு." அப்படிங்கிற மாரி வந்து பார்வதி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு சாண்ட்ராவுமே பார்த்தீங்கன்னா, "பார்த்துக்கோப்பா பார்த்துக்கோ. நீ உன்னோட இஷ்டம்." அப்படிங்கிற மாரி வந்து கிண்டலா அப்படியே சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் 5வது டாஸ்க் நடக்கவும் செஞ்சது. அந்த 5வது டாஸ்க்ல வந்து பார்வதியும், திவ்ய கணேசன் தான் கடைசி வரை நின்னாங்க. ஒரு கட்டத்தில வந்து பார்வதிய வந்து எல்லாருமே வந்து போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டாங்க. அந்த பாலெல்லாம் வச்சு அப்படியே தாக்கு பிடிச்சு எப்படியோ ஜெயிக்கவும் செஞ்சுட்டாங்க. இதுலயும் முக்கியமா பார்த்தீங்கன்னா, கமருதீன் தான் வந்து பார்வதி மேல பால வீசிக்கிட்டே இருந்தாரு. நல்லா அடி அடின்னு அடிச்சுட்டாரு. இருக்கிற கோவத்தெல்லாம் வச்சு செஞ்சுட்டாரு அப்படிங்கிற மாரியே சொல்லலாம். இந்த கேம் முடிஞ்சதுக்கப்புறம் கமருதீன் வந்து பார்வதி கிட்ட வந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. அதுலயும் அந்த பவுடர்லாம் போட்டு அடிச்சுக்கிட்டு, பாலெல்லாம் தூக்கி வீசி எறிஞ்சுக்கிட்டு, ஓடி பிடிச்சு விளையாடுற மாரி விளையாடிட்டு இருந்தாங்க. இத பார்த்துட்டு விக்ரமே அவங்கள தனியா கூப்பிட்டு, "என்னம்மா பண்ணிட்டு இருக்க? உனக்கு நாங்க எவ்வளவு தான் அட்வைஸ் பண்றது? உனக்குன்னு ஒரு பவுண்டரி செட் பண்ணிக்கோ. இல்லைன்னா வந்து இது அப்படியே தான் போய்க்கிட்டே இருக்கும்." அப்படிங்கிற மாரி வந்து அட்வைஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, பார்வதி வந்து, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல விக்ரம். அது சும்மா தான் நாங்க விளையாடிட்டு தான் இருந்தோம். சும்மா பால தான் தூக்கி வீசி எறிஞ்சுட்டு இருந்தேன்." அப்படிங்கிற மாரி மழுப்பவும் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் கமருதீன் பார்வதி கிட்ட வந்து ரொம்பவே கெஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. "இனிமேல் நான் ட்ரிகர் ஆகவே மாட்டேன். நான் உன்ன ரொம்பவே லவ் பண்றேன். நான் ரொம்ப உன்ன லவ் பண்றதுனால தான் உன் பின்னாடியே அலைஞ்சுகிட்டே இருக்கேன்." அப்படிங்கிற மாரி வந்து வலிஞ்சுகிட்டே இருந்தாரு. இப்ப பார்வதியும், கமருதீனும் திரும்ப ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. இப்ப பார்வதி வந்து நைட் வியர் மட்டும் தான் போட்டுட்டு இருக்காங்க. இவங்களோட ஸ்டைலிஸ்ட் வந்து எந்த ட்ரெஸ்ஸுமே அனுப்பாதனால, அவங்க வந்து கமருதீன் கிட்ட வந்து, "உன்கிட்ட இருக்கிற ட்ரெஸ் ஏதாவது குடு" அப்படிங்கிற மாரி கேட்கவும் செய்றாங்க. அதுக்கு கமருதீனும் பார்த்தீங்கன்னா 2 ட்ரெஸ் குடுக்கவும் செஞ்சாரு. அந்த 2 ட்ரெஸ்ல ஒரு ட்ரெஸ் வந்து கமருதீன் வந்து நேத்தே போட்டிருந்தாரு. அந்த பவுடர்லாம் வீசி விளையாடிட்டு இருந்தாங்கல்ல, அந்த ட்ரெஸ் தான். அதுக்கப்புறம் வந்து பார்வதி வந்து, "இந்த ட்ரெஸ் நேத்தே நீ போட்டுட்ட. வேற ட்ரெஸ் குடுன்னு" சொல்லிட்டு அவங்களுமே கேட்டு வேற ட்ரெஸ் போட்டுட்டாங்க. அந்த ட்ரெஸ்ஸ பார்வதி போட்டுட்டு கமருதீன் கிட்ட வந்து கண்ணாடி முன்னாடி என்னென்னலாம் பார்த்துக்கிட்டு ஹக்லாம் பண்ணிக்கிட்டு நல்லா சிரிச்சு பேசிட்டு இருந்தாங்க. இந்த ட்ரெஸ்ஸ போடுறதுக்கு முன்னாடி பார்வதி என்ன பண்ணாங்கன்னா, விக்ரம் கிட்டயும் சாண்ட்ரா கிட்டயும் போய் நின்னுட்டு, "இந்த ட்ரெஸ்ல எது நல்லா இருக்கு?" அப்படிங்கிற மாரி கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு சாண்ட்ராவே பார்த்தீங்கன்னா, "இது யாரோட ட்ரெஸ்?" அப்படின்னு கேட்கும்போது வந்து, "கமருதீன் ட்ரெஸ்ஸா?" அப்படின்னு கேட்கும்போது, அவங்களுமே, "ஆமா கமருதீன் ட்ரெஸ் தான். எனக்கு வேற வழியே இல்ல. ஸ்டைலிஸ்ட் வந்து எனக்கு வந்து ட்ரெஸ் அனுப்பல." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு வந்து சாண்ட்ராவும், விக்ரமும், "என்னடா பண்றீங்க நீங்க? நீங்க திருந்தவே மாட்டீங்களா? சண்டை போடுறீங்க, சேர்றீங்க, சண்டை போடுறீங்க, சேர்றீங்க. இதுக்கு நாங்க வேற ஹெல்ப் வேற பண்ணிட்டு இருக்கோம். எங்கள தான்ப்பா சொல்லணும். உங்களுக்கு போய் நாங்க ஹெல்ப் பண்ணோம் பாரு." அப்படிங்கிற மாரி ரியாக்ஷன் தான் அவங்க 2 பேருமே காமிக்கவும் செஞ்சாங்க. ஏன்னா விக்ரமும், சாண்ட்ராவும் பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா வந்து பார்வதிக்கு வந்து நல்ல அட்வைஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. "அவங்க கூட சேராத" அப்படிங்கிற மாதிரிலாம் அட்வைஸ்லாம் குடுத்துட்டு இருந்தாங்க. அதேமாரி விக்ரமும் பார்த்தீங்கன்னா, கமருதீனுக்கு வந்து, "நீ உன்ன கண்ட்ரோல் பண்ணிக்கோ, ட்ரிக்கர் ஆகாத" அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேர் பண்ணத பார்த்து ரொம்பவே அப்செட் ஆயிட்டாங்க. இதிலிருந்து நல்லா தெரியுது. அவங்க 2 பேரும் சூப்பரா கேம் விளையாடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாரி மட்டும் கன்ஃபார்மா தெரியுது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமருதீன், பார்வதியோட லவ் வந்து எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு? அவங்க உண்மையிலேயே லவ் பண்றாங்களா? இல்லைன்னா வந்து கேமுக்காக விளையாடிட்டு இருக்காங்களா? அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.